வித்யாஸ்ரீ சுப்ரமணியம், தாட் ஃபார் த டே. ஸோ நான் ஒரு படம் நேற்று பார்த்தேன். அந்த படம் பேர் சிங்கப்பூர் சலூன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு படம் அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் நம்ம என்ன இமோஷன் நம்ம வெளிக்கொண்டு வராங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த படம் முடிச்சுட்டு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு இருக்குது. இப்போ சில படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி பார்த்தா அடுத்த நாள் பயமாகவே இருக்கும், 2-3 நாள் ஒரு மாதிரியாக இருக்கும், தனியாக அந்த ரூம் போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில படத்தை பார்த்தா அந்த கொலை பண்ணியிருப்பாங்க, அந்த கொலையை நினச்சே ஒரு மாதிரி ஒரு அப்செட்டாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்தும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங்காக கொடுத்துச்சு. அதில் மெயினாக அவர் ஒரு பெரிய சலூன் வைக்கணும்னு நினைப்பார், ஒரு பெரிய சலூன் வைப்பார். அப்புறம் நிறைய ஆபத்துகள் வரும், அப்புறம் லோக்கல் பீப்புளோட கனெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த ஸ்டோரி கோஸ். பார்க்க வேண்டிய படம் நீங்கள் பார்க்கலாம். பட் நான் சொல்கிற விஷயம் வேறு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எதையுமே பிரம்மாண்டமாக செஞ்சாதான் அந்த பிரம்மாண்டத்துலேருந்து ஒரு விஷயம் வெளில வரும்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. பிரம்மாண்டத்துக்கும் அதோட அவுட்கமுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் அப்படின்னாவே ரொம்ப கிராண்டாக தான் பண்ணுவாங்க, ரொம்ப 1000 பேர் கூப்பிடுவாங்க. அதுவும் சிலவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய மண்டபத்தை புக் பண்ணியிருப்பாங்க, பெரிய இடத்த எடுத்திருப்பாங்க. பட் அந்த மண்டபத்தை ஃபில் பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரவங்களோட சொந்தக்காரங்களுக்குலாம் பத்திரிக்கை வரும். சில பத்திரிக்கைலாம் நமக்கு வரும், சம்மந்தமே இருக்காது, அவங்க ஃபேமிலிக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு எங்கள் ரிலேட்டிவ்ங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கொடுப்பாங்க. அப்போ தெரியும் இது மண்டபத்தை ஃபில் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன விஷயத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ, என்ன மெசேஜை கொடுக்குறோமோ அதை தெளிவாக கொடுத்தாவே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வாங்க. நிறைய கல்யாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க, ஆனால் 6 மாதம் 1 வருஷத்துலேயே அவங்க டிவோர்ஸில் போய் நிற்பாங்க. ஸோ பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அவுட்கமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் அந்த சினிமாவில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த படத்தையும் பாருங்கள், எதையுமே பெருசாக செய்யணும்னு நினைக்காதீங்க. நான் என்னோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, எனக்கு இந்த பெயிண்டிங் ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லா விஷயமும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் என்னன்னா நான் பண்ணுவேன், ஆனால் சில நாள் நம்ம பண்ணவே மாட்டோம். கொஞ்ச நாள் ஆனோன்னு என்னாச்சு, அந்த பெயிண்ட் எல்லாம் காஞ்சு போயிடுது. ஐயோ, காஞ்சு போகும்போது மனசு வலிக்கும், இவ்வளோ செலவு பண்ணுமே, இவ்வளோ பெயிண்ட் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நான் அதை வாங்கி வச்சு 2 வருஷம் கூட யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி, அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் ஃப்ரேம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தா. நான் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன், என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணேன்னு கேட்டேன். வித்யா, நான் எல்லாத்தையுமே நான் வாட்டர் கலரில் தான் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுக்கு நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட், நமக்கு வரையவே தெரியாது, பெயிண்டிங்கே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் ஏன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி நம்ம ட்ராயிங் பெயிண்டிங் கற்றுக்க ஒரு பென்சில் இருந்தால் போதும், சாதாரண வாட்டர் கலர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இந்த காஞ்சி போன பெயிண்ட் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்டர் கலர் வாங்கினேன். வாட்டர் கலர் வெறும் 70 ரூபா தான். காஞ்சி போனால் தண்ணி ஊற்றினா தண்ணி இமீடியட்டாக வி கேன் கலர். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நிறையா விஷயத்தை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக நினச்சி சிம்பிளாக பண்ணாமல் அவுட்கம் கிரேட்டாக வரும். ஓகேயா?